குட் மார்னிங் மக்களே. ஸோ ஜெர்மனியில் நீங்கள் ஏற்கனவே ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்கன்னா நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு தெரியும். இன்கேஸ் தெரியல, நான் ஜெர்மனிக்கு இன்னும் வரல அப்படின்னா தெரிஞ்சுக்கிங்க. ஐ எம் டாக்கிங் அபவுட் ஒர்க்கர்ஸ் கவுன்சில். என்ன இவங்க யாருன்னா, ஒரு கம்பெனிக்கும் உங்களுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு கான்ட்ராக்டிங் பார்ட்னர் மாதிரின்னு வச்சுப்போமே. ஸோ ஒர்க்கர் கவுன்சிலோட வேலையே என்ன அப்படின்னா, மெயினாக வருஷம் இந்த ஃபெர்ஹாண்ட்லுங் அப்படின்ட்டு நடக்கும். நெகோசியேஷன்ஸ் பிட்வீன் த கம்பெனி. என்னென்ன ஹைக்ஸ் தரணும், என்னென்ன இன்சென்டிவ்ஸ் தரணும், என்னென்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வந்து சேரணும், கம்பெனி எப்போல்லாம் க்ளோஸ் பண்ணலாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நெகோசியேஷன்ஸ் மோஸ்ட்லி நம்மளுக்கு ஃபேவராக தான் பண்ணுவாங்க. கம்பெனிக்கு ஃபேவராக பண்ண மாட்டாங்க. ஆப்வியஸ்லி கம்பெனிக்கு ஃபேவராகவும் இருக்கும். பட் த மெயின் ஃபோக்கஸ் இஸ் பீப்புள் ஹூ ஒர்க் தர். ஓகேவா? ஸோ அவங்க தான் ஒர்க்கர் கவுன்சில். இன்னொன்று, நீங்கள் ஜெர்மனியில் ஜாப் வாங்கும் போது அந்த கம்பெனியில் ஒர்க்கர் கவுன்சில் இருந்துச்சு அப்படின்னா, உங்களோட கான்ட்ராக்டை வந்து கம்பெனியை ஒர்க்கர் கவுன்சில் அப்ரூவ் பண்ண பிறகுதான் உங்களுக்கு ஆஃபர் லெட்டரே வரும். ஸோ தேர் பார்ட் பிளேஸ் a huge role in a company. அதோட எலெக்ஷன்ஸ் இன்னைக்கு எங்களோட கம்பெனியில் நடக்க போகுது. ஸோ யூஸ்வலா எப்படி நம்ம திமுக அதிமுக எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் எலெக்ஷன்ஸ் இருக்கும். போட்டி போட்டு எடுப்பாங்க. ஸோ தட்ஸ் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஆன் டாப் ஆஃப் தட், ஒர்க்கர் கவுன்சிலில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு கம்பெனியில், உங்க பாஸுக்கோ இல்லை ஏதோ ஒன்று டிஸ்கிரிமினேஷன் நடந்துச்சுன்னா, யூ கேன் கோ டு த ஒர்க்கர் கவுன்சில் அண்ட் தே வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங். அண்ட் அதில் மெம்பரா நீங்க இருந்தீங்க, பெய்டு மெம்பரா இருந்தீங்கன்னா, the benefits are huge ஆக்சுவலா. ஸோ ஜஸ்ட் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. டேக் கேர், பை, ஃபாலோ பண்ணிக்கங்க.